அர்த்தஜாமம் என்று சொல்லக்கூடிய நள்ளிரவு வழிபாட்டிலே எல்லா சிவாலயங்களில் உள்ள சிவமூர்த்தங்களுடைய கலைகள் சென்று கூடும் தில்லையிலே. அதாவது கருத்து என்னவென்று சொன்னால், எல்லா கோயிலிலும் சிவமூர்த்தம் இருக்கும். அதனுடைய கலைகள் கோடிக்கணக்கான கலைகள் கொண்டனவாக சிவமூர்த்தங்கள் அந்தந்த ஆலயங்களிலே விட்டிருக்கும். அவற்றினுடைய கலைகளில் சில இந்த அர்த்தஜாம வழிபாட்டின் பொழுது தில்லையிலே சென்று பொருந்தும். அதைத்தான் புக்க திருத்தாண்டகம் மூலமாக நாம் அறிகிறோம். அந்த வகையிலே இங்கே திருநாவுக்கரசர் முன்னாலே தியாகராஜர் இல்லாமல் இல்லை, கலைகள் சில காணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக எழுத்தறியும் நாதர் தமது கற்ப கிரகமாகிய திருமூலட்டானத்திலிருந்து வெளிப்போந்து மகிழமரத்தடியிலே வீட்டிலிருந்து அங்கே தமது சாநித்தியத்தை புலப்படுத்தியது போல இங்கும் தியாகராஜ பெருந்தம்பு பெருமானார் திருநாவுக்கரசர் மூலமாக ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார். இந்த திருவந்திக்காப்பு எனப்படும் சாயரட்சியை முடிந்தவுடனே நம்முடைய கலைகளிலே சில தில்லைக்கு செல்லும். அதைத்தான் இங்கு உணர்த்துகிறார். உடனே அப்பர் பாடுகிறார், சந்தித்த கோவணத்தர் வெண்ணூல் மார்பர் சங்கரனை கண்டீரோ என பாடும்போது அப்படித்தான் ஆரம்பிச்சார். சங்கரனே நில் பாதம் போற்றி போற்றி. அதனால் அதே பேர்லயே சொல்றார். எந்த பேர்ல கூப்பிட்டாரோ அந்த பேரையும் நினைவுல வச்சுக்கிறார். சங்கரனை கண்டீரோ கண்டோம் என்ன.